அன்பின் உருவம் அறிவின் ஊற்று, பண்பின் சிகரம் எளிமையின் வடிவம், உழைப்பில் தேனி தன்னம்பிக்கையின் திறவுகோள் என்ற வரிகளுக்கு பொருந்தி நிகழ்ச்சி தலைமையேற்று வருகை புரிந்துள்ள சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும், ஆசிரியர் பெருமக்களுக்கும், என்னுடன் பயிலும் மாணவ மாணவிகளுக்கும், பெற்றோருக்கும், பொதுமக்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் உரையை தொடங்குகிறேன். என் பெயர் பி. ஜோஸ்னா. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் பெயர் பி. ஜோஸ்னா. நான் இன்று விடுதலை போருக்கு முதலில் குரல் கொடுத்த வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி பேச வந்துள்ளேன். தமிழக சுதந்திர போராட்ட வரலாற்றில் தமிழக வீரம் பற்றி பேசினால் உடனே நினைக்கூறுபவர் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆவார். இவர் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்றும் கட்டபொம்மா நாயக்கர் என்றும் அழைக்கப்பட்டார். இவர் ஜகாவீர கட்டபொம்மன் மற்றும் ஆறுமுகத்தம்மாள் தம்பதியாருக்கு 1760ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 3ஆம் தேதி பிறந்தேன். இவரது இயற்பெயர் வீரபாண்டியன் என்பதாகும். கட்டபொம்மன் என்பது இவரது வம்சாவளியை குறிக்கும் அடைமொழியாகும். பிப்ரவரி 2 1790ஆம் ஆண்டு பாகையக்காரராக அரியணை பொறுப்பை ஏற்றார். இவர் அரியணை பொறுப்பை ஏற்ற சமயத்தில் ஆங்கிலேயருக்கு வரி செலுத்தும் சூழ்நிலை ஏற்பட்டது. அவர்களால் கைது ஜாசன் துறைவரிடம் வரி கேட்ட போது, வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு ஏன் கொடுக்க வேண்டும் வரி என்று வீரம் முழக்கமிட்டார். கட்டபொம்மனின் வீரமும் விவேகமும் சுற்றியுள்ள அனைத்து மன்னர்களிடமும் புகழ் பரவி அவர்கள் மனதிலும் வீரத்தையும் தைரியத்தையும் விதைத்துள்ளார். செப்டம்பர் 1 1799ஆம் ஆண்டு ஆங்கிலேயர் இவர் மீது போர் தொடுத்தனர். இதில் தோல்வி ஏற்பட்டு அவர்களால் கைது செய்யப்பட்டார். வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆங்கிலேய தளபதி பேனார்மின் உத்தரவின்படி அக்டோபர் 19ஆம் தேதி 1799ஆம் ஆண்டு கயத்தாரில் தூக்கிலிடப்பட்டார். கட்டபொம்மன் மறைந்தாலும் மக்கள் மனதில் வீரத்தையும் தைரியத்தையும் விதைத்துள்ளார் என்றால் அது மிக அல்ல. நன்றி, வணக்கம்.